ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஃபார் 30 days அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம டே 11ல் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டெஸ்ட். இந்த க்ளோஸ் டெஸ்ட்டில் இது 4th வீடியோ கைஸ், ஓகேங்களா? இதில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ் SSC 2022 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் என்னோட சேனலில் இருக்கும். ஒரு லேட்டஸ்ட் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் கைஸ், ஓகே? இப்போ நம்ம டேரெக்டாகவே இந்த டாபிக் உள்ளே போயிடலாம், ஓகே? அண்ட் தென் இந்த க்ளோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத நேமை பார்த்தோன்னே நிறைய பேர் ஏதோ வித்தியாசமாக க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். க்ளோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் கால்ட் அஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆர் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா கைஸ்? பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளாங்க்ஸை நீங்கள் கிராமட்டிக்கலி ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக வர மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். It's our time to prove that we have what it takes to dash the country's economic transformation அப்படின்னு இருக்கு. It's our time to prove that we have what it takes to the result the country's economic transformation அப்படின்னு வராது, economic transformation வராது. That it takes to lead the country's economic transformation அப்படின்னு. ஓகே ஸோ லீட் அப்படிங்கிறது நல்லாவே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆர் இந்த க்ளோஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஆப்ஷன்ஸுமே செக் பண்ணிட்டு தான் நம்ம இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும் கைஸ், ஓகே? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ஆர் டைம் டு ப்ரூவ் தட் வி ஹவ் வாட் இட் டேக்ஸ் டு பெனிஃபிட் த கண்ட்ரீஸ் எக்கனாமிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், benefit or guide the country's economic transformation or direct the country's economic transformation. இது எல்லாத்தையும் விட லீட் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட். இட்ஸ் ஆர் டைம் டு ப்ரூவ் தட் வி ஹாவ், நமக்கு என்ன வி ஹாவ் வாட் இட் டேக்ஸ் டு நமக்கு கண்ட்ரிஸ் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை லீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஸோ டெஃபினட்டாகவே லீட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் கைஸ், ஓகே? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். Constantly disagreeing with co-workers constitutes a sufficient dash for termination of employment even when the employee is hardworking and performs the duties well. Okay guys, constantly disagreeing with co-workers constitutes a sufficient ground for termination of employment even when the employee is ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் பெர்ஃபார்ம்ஸ் த டியூட்டிஸ் வெல் அப்படின்னு இருக்கு, ஓகேவா? ஓகே, அதாவது கோ ஒர்க்கர்ஸோட கான்ஸ்டண்ட்டாக ஒரு சண்டை இல்லை ஒரு வாக்குவாதம் டிஸ்அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அவங்க அந்த வேலையை விட்டு போகிறதுக்கு அது ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு இதை சொல்ல முடியாது. அது ஒரு கிரவுண்ட் அப்படின்னா அதுதான் ஒரு பேஸ், அந்த மாதிரி பேஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல கிரவுண்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. பேசிஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பேஸ் அப்படின்னா கூட கரெக்டாக இருந்திருக்கும். ஸ்டேஜ் வராது, எர்த் ஃபார் டெர்மினேஷன் வராது, சஃபிஷியன்ட் பொசிஷனும் வராது. ஸோ டெஃபினட்டாக சஃபிஷியன்ட் கிரவுண்ட் ஃபார் டெர்மினேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் ஒரு பேஸ் பாயிண்ட்டாக அதுதான் இருக்கும்னு சொல்கிறதுக்கு பல கிரவுண்ட் பாயிண்ட்னு சொல்லலாம், ஓகேங்களா கைஸ்? கிரவுண்ட், ஓகே? நெக்ஸ்ட், there was nobody behind the dash when I went into the bank and I had to wait to be served அப்படின்னு இருக்கு. There was nobody behind the appose, there was nobody behind the counter, there was nobody behind the shelf, there was nobody behind the tackle, there was nobody behind the response. ஜென்ரலாகவே பேங்க்னால நம்ம என்ன சொல்லுவோம், கவுண்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ டெஃபினட்டாகவே there was nobody behind the counter அப்படிங்கிற ஒரு வேர்ட் தான். இது வந்து அந்தந்த இடத்துல இப்போ பேங்க் அப்படின்னு போனாலே உங்களுக்கு இந்த கவுண்டர் அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு ஒரு பரிச்சயமான வேர்டு தான், கரெக்ட் தானே கே? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துக்கு எது வேர்டு வருமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது கவுண்டர் இஸ் த பெஸ்ட் சூட்டபிள் வேர்ட், ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். The Carl Vinson will be the first US dash to visit Vietnam since the end of the Vietnam War in 1975. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தான் கைஸ், ஓகேங்களா? இந்த ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கார்ல் வின்சன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா தான் இது உங்களால் ஓரளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ண முடியும். கார்ல் வின்சன் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஏர்கிராஃப்ட் கேரியர் கைஸ், ஓகேங்களா? ஏர்கிராஃப்ட் தாங்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வில் பி த ஃபர்ஸ்ட், ஆப்வியஸ்லி இப்போ என்ன வரும், வில் பி த ஃபர்ஸ்ட் யூஎஸ் கேரியர் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். இது என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியலைன்னா இதில் எது டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கலாம், மூவர் இருக்கலாம், எது வேணாலும் உங்களுக்கு என்னன்னே தெரியலனா நம்ம என்ன சூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக இதை பற்றி ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு டெஃபினெட்லி சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் யூஎஸ் கேரியர், ஓகே? Okay, his next question. The wood was cut into large sheets of wood disguise veneer lies plastic அப்படின்னு இருக்கு. ஜென்ரலா wood ரிலேட்டடான டேர்ம் கைஸ், ஓகேங்களா? wood was cut into large sheets of veneer அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்லைசஸ் ஆஃப் வுட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு
ஒரு மெலிசான தகடு போல இருக்கிற அந்த உட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உட் வாஸ் கட் இன்டு லார்ஜ் ஷீட்ஸ் ஆஃப் வெனீர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜென்ரலாகவே உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் நியூஸ் நீங்கள் நிறைய படிக்கிறீங்கன்னா நியூஸ் தான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒன்று படிக்க மாட்டீங்க, எல்லா டைப்ஸும் நம்ம படிப்போம். அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா it will be very easy for you to answer guys. Next question. A group of scientists has developed an emotional chatting machine which is able to dash emotions while responding to queries அப்படினு இருக்கு. Okay. A group of scientists have developed an emotional chatting machine which is able to project emotions வருமா, which is able to scheme emotions, no, throw emotions, no, bulging emotions, no, propel அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப ஃபார்மலான டேர்ம். ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எமிஷன் அந்த மாதிரி. ஸோ இது வந்து அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாகவே இந்த இடத்துல வர விச் இஸ் ஏபிள் டு ப்ரொஜெக்ட் எமோஷன்ஸ் while ரெஸ்பாண்டிங் டு queries அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் கைஸ். ஓகே, அதாவது அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கு அந்த 5 வேர்டில் எது பெஸ்ட் மேட்சாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஜெக்ட் தான். ஓகே, next question குள்ள போயிடலாம். The regulator deals with cyber crimes but is silent about online blasphemous dash அப்படின்னு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்லைன் blasphemous அப்படின்னா அவதூறா பேசுறது ஆர் ஒரு மதிப்பு கேடா பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் blasphemous அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ the regulator வந்து deals with cyber crimes but is silent about online, அது தப்பாக பேசுவாங்க. விஜய் ஃபேனாக இருந்தால் அஜித்தை பற்றி தப்பாக பேசுவாங்க, சூர்யா சம்திங் இந்த மாதிரி. அது ரொம்ப இஷ்டத்துக்கு கமெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் ரொம்ப பேடாக இருக்காங்க. ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு சைலண்ட்டாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் blasphemous happy no, angry writing content substance. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்லைன் blasphemous content அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் அவதூறாக பேசுகிற கண்டென்ட்டுக்கு எதிராக சைபர் கிரைம் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி த வேர்ட் மஸ்ட் பி கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் இங்கேயும் நீங்கள் கேட்கலாம் மேம் ரைட்டிங் வரக்கூடாதுன்னா, ரைட்டிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆன்லைன் ரைட்டிங்னு சொல்ல மாட்டோம், ஆன்லைன் கண்டென்ட்னு தான் சொல்லுவோம். திரும்பவும் அதுதான் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கு எது பெஸ்ட் மேட்சாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட். The dash rushed through the trees blowing the leaves off and bending the branches அப்படின்னு இருக்கு. The dash rushed through the trees. The air rushed through the trees ன்னு வருமா? The settle rushed through the trees, no. The wound rushed through the trees. The gale rushed through the trees ன்னு வருமா? Or the wind rushed through the trees blowing the leaves off and bending the branches. Wind காத்து, ஏர் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஏர் உள்ள போச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு மென்மையான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்கன்னா கூட நம்ம ஏர் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளோயிங், லீவ்ஸ் எல்லாம் தள்ளுது, பிரான்ச்சஸ் எல்லாம் பெண்ட் ஆகுது அப்படின்னு என்னது, ஆப்வியஸ்லி அதுக்கு ஏத்தாப்புல உள்ள வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டு தான். Therefore the wind rushed through the trees blowing the leaves off and bending the branches. Okay, next question. BSE Sensex slipped below the 34,000 dash by falling nearly 131 points in early trade yesterday as investors cut bets amid weak domestic sentiment அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பிஎஸ்சி இந்த சென்செக்ஸ் நியூஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது டக்குன்னு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் மார்க் பண்ணிடுவீங்க. இல்லாதவங்க இது பற்றியே எனக்கு தெரியாதுங்கிறவங்க தப்பாக மார்க் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம். இதுதான் அந்த கண்டென்ட்டை தெரிஞ்சிருக்கவங்களால தான் ஈஸியாக மார்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிஎஸ்சி சென்செக்ஸ் ஸ்லிப்டு பிலோ த 34,000 மார்க் அப்படிங்கிறதா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். பை ஃபாலிங் நியர்லி நிறைய பேர் இந்த இடத்துல பிலோ த 34,000 பாயிண்ட்டை கூட சூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வராது. அந்த 34,000 மார்க்கை போனதுனால அது 131 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல கண்டென்ட். இதுவும் அந்த மார்க் அப்படிங்கிற வேர்ட் எல்லாமே இந்த சென்செக்ஸ் நியூஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி பேசிக்கான நியூஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கைஸ். ஓகே, so the answer is mark. The next question. Modi Care is tipped to be the largest state-driven healthcare initiative in the world when it hits the dash running அப்படின்னு இருக்கு. When it hits the ground running, when it hits the bases running, stage running, earth running. So obviously இந்த இடத்துல என்ன வரும்? When it hits the ground, அதாவது அது நம்ம என்ன சொல்றது கைஸ், அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்படிங்கும்போது இந்த இடத்துல when it hits the ground running, ground அப்படின்னா இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வருதோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு தான் கைஸ் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அன்வெயில்ட் a new program to dash Russian
meddling in the 2018 US midterm elections அப்படின்னு இருக்கு. The State Department unveiled a new program to dash Russian meddling in the 2018 US midterm elections. A new program to oppose வருமா or counter வருமா, shelf வருமா, tackle வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ப்ரோக்ராம் டு இந்த மிட்டம் எலெக்ஷன்ஸ் இந்த வேர்டெல்லாம் பார்க்கும்போது இல்லை பெஸ்ட் மேட்சாக இருக்கிறது வந்து அப்போஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது யூ ஹாவ் டு சூஸ் த வேர்ட் கவுண்டர். த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அன்வெயில்ட் அ நியூ ப்ரோக்ராம் டு கவுண்டர் ரஷ்யன் மெட்லிங் இன் த 2018 யூஎஸ் மிட்டம் எலெக்ஷன்ஸ். புரியுதுங்களா கைஸ்? அதாவது அவங்களை எதிர்க்கிறதுக்காக தான். பட் எதிர்க்கிறதுக்காக ஒரு ஆளை பற்றி பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்போஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் அ ப்ரோக்ராம். புரியுதுங்களா? ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது the பெஸ்ட் வேர்ட் வில் பி கவுண்டர். ஓகேங்களா? ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா நீங்கள் அப்போஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எலெக்ஷன் அப்படின்னு இருக்கிறதுனால. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay guys, the anti-dumping law provides the US businesses with an internationally accepted mechanism to seek relief from the dash effects of unfair pricing of imports into the US அப்படின்னு இருக்கு. ஓகே, திரும்பவும் ரீட் பண்ண. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 3 ஆப்ஷனில் இந்த 3ல் எந்தெந்த வேர்டில் இதில் கரெக்டாக இருக்குங்கிறத இதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணணும் கைஸ். ஓகே, the anti-dumping law provides the US businesses with an internationally accepted mechanism to seek relief from the harmful effects of unfair pricing of imports into the US from the adversely effects of no relief from the harmful effects அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? from the favorable effects of no கைஸ். அதாவது இப்போ ஒரு பேசுறதுன்னு ஒரு தீங்கான எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுறீங்க. பட் இந்த இடத்துல வர வேண்டியது என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே கரெக்டாக மார்க் பண்ணிடுவீங்க. ஃப்ரம் த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நவுனை குவாலிஃபை பண்ணுற ஒரு விஷயத்தை என்னன்னு சொல்லுவோம், அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் தான் வரணுமே தவிர ஒரு அட்வர்ப் வரக்கூடிய தேவையில்லை. ஃப்ரம் த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வெறும் அட்வர்ஸ்ன்னு இருந்ததுன்னா இந்த 2 ஆப்ஷனும் கரெக்டாக இருந்திருக்கும். திஸ் இஸ் அன் அட்வர்ப். அட்வர்ஸ்லி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப் ஃபார்மேட்டில் இருக்கு. அட்வர்ப்னாலே ஜென்ரலி எல்ஒய்ல முடியும் கைஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல அட்வர்ப் வரக்கூடாது, அட்ஜெக்டிவ் தான் வரணும். ஸோ டு சீக் ரிலீஃப் ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஒரு அட்ஜெக்டிவ் வரணுங்கிறதுனால இந்த இடத்துல ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறது மட்டும் தான் இதில் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஃபேவரபிள் இஸ் அன் அட்ஜெக்டிவ். பட் இந்த இடத்துல வந்ததுன்னா மீனிங்கே மாறிடும். ஏன்னா ஒரு தீங்கான எஃபெக்ட்னு இருக்கு, ஃபேவரபிள்னா நன்மையான எஃபெக்ட்னு வந்துடும். ஸோ மீனிங்கே மாறிடும். ஸோ ஒன்லி 1 இஸ் த ஆன்சர் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். கம்பெனிஸ் டேஷ் from paying a dividend when they feel the need to conserve cash அப்படின்னு இருக்கு. companies dash from paying a dividend when they feel they need to conserve cash அப்படின்னு சொல்றாங்க. companies dash from paying a dividend அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ் இதுலேருந்து விலகுறாங்க, அவங்க அந்த கேஷை ப்ரிசர்வ் பண்ணணும், கேஷ் எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த டிவிடெண்டை பே பண்ணுறது விலக்குன்னு சொல்லுவாங்கல்ல, விலகுறாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவாய்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதுலேருந்து அவங்க விலக்கி கொள்றாங்க அப்படிங்கிறது தான் வரும். அவாய்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங் கரெக்டாக இருக்கும், விலக்கி கொள்றது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ரிஃப்ரைனுக்கும் மீனிங் விலக்கி கொள்றதுங்கிற மீனிங் தான் வரும், அப்ஸ்டெயினுக்கும் மீனிங் விலக்கி கொள்றதுங்கிற மீனிங் தான் வரும். ஸோ இது ரெண்டுமே இதில் மேட்ச் ஆகும். ஸோ 2, 3 the option must be only 2 and 3. this is the correct answer guys. okay, I think this is the last question guys. இன்னொரு கொஸ்டினும் இருக்கும், இதையும் பார்த்துடலாம். okay guys, the mandate of the election commission is to dash free and fair elections by providing a level playing field in an atmosphere without fear அப்படின்னு இருக்கு. The mandate of the election commission is to dash free and fair elections by providing a level playing field in an atmosphere without fear. okay, the mandate of the election commission is to conduct free and fair elections. yes, conduct அப்படிங்கிறது எலெக்ஷன்ஸ்னாலே எலெக்ஷன் கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ ஆப்வியஸ்லி இது கரெக்டாகவே நமக்கு மேட்ச் ஆகுது. The mandate of the election commission is to serve free and fair elections. serve அப்படின்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ற ஒரு கமிஷன் ஆர் ஒரு அதை நடத்துகிற ஒரு இது. அது சர்வ் அப்படிங்கிற வேர்டு இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஸோ சர்வ் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. த மேண்டேட் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் இஸ் டு ஆர்கனைஸ். ஆர்கனைஸ்னும் சொல்லலாம், கண்டக்ட்னும் சொல்லலாம், ஆர்கனைஸ்னும் சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 and 3 இஸ் இட்ஸ் ஆன்சர் கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த க்ளோஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளாங்க் கேட்கலாம், 2 பிளாங்க்ஸ் கொடுக்கலாம், ஒரு பிளாங்க் கொடுத்துட்டு அந்த பிளாங்க்குக்கு 2-3 இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த மாதிரி ஒரு 2-3 வேர்டு கொடுத்து இந்த 2-3 வேர்டில் எதெல்லாம் இதில் கரெக்டாக ஃபிட்னு ஆகும் எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் இட் க்ளோஸ் டெஸ்ட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்
அந்த சென்டென்ஸ்க்கு அந்த கான்டெக்ஸ்டில் எந்த வேர்டு கரெக்டாக ஃபிட்டின் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் கைஸ். ஓகேங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிங்க. ஸோ எல்லா கண்டென்ட்ஸில் இருக்கிற வேர்ட்ஸும் உங்களுக்கு பரிச்சயமாக ஆகும் கைஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.